அதனால் இப்படித்தான் விஸ்டம்ங்கிறது நமக்கு வருது. ஸோ நம்ம என்ன ஆன்மீக வாழ்க்கைங்கிறது தனியாக இல்லை, நம்ம வாழற வாழ்க்கையிலேருந்து தனியாகவே கிடையாது. நம்ம ஹவுஸ் ஹோல்டராக இருந்தாலும் சரி, இல்லை சன்னியாசியாக இருந்தாலும் சரி, ஆட்டிடியூட் டு லைஃப், அந்த ஆட்டிடியூட் டு லைஃப் தான் நமக்கு சாதனை. அந்த ஆட்டிடியூட் டு லைஃப்பில் என்னென்னா, கடவுளை நினச்சிட்டே இருக்கணும்னா அந்த மந்திரத்தையோ, நம்ம தீட்சை வாங்கின மந்திரமோ இல்லை அவளோட நாமத்தையோ நினச்சிட்டே இருக்கணும். இந்த நாமத்தை நம்ம நினைக்கச்செல்லாம் அந்த இருப்பு, இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் காட். யோகிஜி சொல்வார், ரிமெம்பரிங் த நேம் இஸ் ரிமெம்பரிங் காட், ரிமெம்பரிங் காட் இஸ் லிவிங் இன் காட். நீங்கள் சுவாமியோடைய நாமத்தை சொன்னேன்னா அந்த நேரத்தில் அந்த நாமத்துக்குரிய அந்த கடவுளை நினச்சின்னு இருக்கேன், அந்த கடவுளுடைய இருப்பில் இருக்கேள் அப்படின்னா யூ ஆர் லிவிங் இன் காட். ஸோ நாமத்தை சொன்ன மாத்திரத்தில் நம்ம கடவுளில் வாழறோங்கிற மாதிரி இல்லையா? நான் சொல்லிகிட்டே இருப்பேன், இட்ஸ் ஒன்லி வென் யூ ரிமெம்பர் காட் யூ ட்ரூலி லிவ். த டைம்ஸ் யூ ஃபர்கெட் காட் யூ ஆர் டெட். You are carrying your own dead body even though the body is still breathing, because the body is not serving the purpose of life. அதாவது கடவுளை நினைக்கிற நேரத்தில் தான் நம்ம உயிர் வாழறோம், உண்மையாக உயிர் வாழறோம். கடவுளை மறக்கிற நேரத்தில் தான் நம்ம பிரேதத்துக்கு சமானம், நம்மளுடைய பிரேதத்தை நாம்ளே சுமந்துன்னு போகிறோம் அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா இந்த உடம்பு இந்த இதெல்லாம் போட்டது எதுக்குன்னா கடவுளை நினைக்கிறதுக்காக. இப்போ கடவுளை நினைக்காமல் இருக்கும்போது இந்த உடம்பு அதனுடைய வேலையை செய்யாமல் இருக்குது, அது பிரேதத்துக்கு சமானம் அப்படின்னு சொல்லுவார். அவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்லுவார். அதனால் நம்மால் முடிஞ்சது கடவுளை நிமிஷத்துக்கு நிமிஷம் நினைக்கணுன்னா அவருடைய நாமத்தையோ இல்லை நமக்கு குருநாதர் கொடுத்த மந்திரத்தையோ சொல்லிகிட்டே இருந்தோனாலே நம்ம அந்த கடவுளில் தான் இருக்கோம், கடவுளுடைய இருப்பில் தான் நம்ம இருக்கோம். அதே மாதிரி என்ன ஒரு டம்ளர் தண்ணி நாம் எனக்கு தாகம்னு ஒரு டம்ளர் தண்ணி குடித்தா கூட எனக்குள்ளே இருக்கிற பகவானுக்கு அது. ஏன்னா உண்மையிலே அதுதானே, நம்ம ஈகோனே ஒன்று கிடையாது, அந்த ஈகோ ஒரு மித்து தானே. அந்த ஈகோவை போட்டு அந்த ஈகோ வழியாக நம்மளை ஆக்டிவேட் பண்ணுறதே கடவுள் உள்ளே இருக்கிற சைத்தன்யம் தான். அதனால் அந்த சோர்ஸ் தான் உள்ளுக்குள்ளே இருந்து நம்மளை இயக்கிறது. அப்படின்னா நம்ம வாய் வழியாக போகிறதும் சரி, கண்ணு வழியாக போகிற விஷயங்களும் சரி, காது வழியாக போகிற விஷயங்களும் சரி, இல்லை ஸ்கின் வழியாக போகிற விஷயங்கள் எல்லாமே இந்த உள்ளே இருக்கிற சைத்தன்யத்துக்கு ஆகுதி தான். நான் என்ன சாப்பிட்டாலும் நேரம் அதுக்கு தான் போகிறது. ஏன்னா இது இஸ் த லைஃப் ஆஃப் லைஃப் இன் மீ, நேரம் அதுக்கு தான் போகிறது. அதை நான் தெரிஞ்சுன்னு பண்ணும்பொழுது அது சாதனை ஆகிடுறது, தெரியாமல் பண்ணும்பொழுது எல்லாமே வேதனை ஆகிடும். ஏதோ ஒரு கஷ்டத்தில் போய் மாட்டிப்போம். நான் தான் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிட்டேன்னா கஷ்டம்தான். ஆனால் எனக்குள்ளேருந்து பகவான் இயக்கிறார். அதனால் என்ன நடந்தாலும் அது எனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் தான். லைஃப் எனக்கு என்ன ஒரு சுக்கத்தை கொடுத்தாலும் துக்கத்தை கொண்டாலும் இது அத்தனையுமே தெய்வத்துக்கிட்டேருந்து வருது. தெய்வத்துக்கிட்டேருந்து வருது எதுவுமே ஆசீர்வாதமாக மட்டும்தான் இருக்க முடியும். கடவுள்கிட்டேருந்து வேறு என்ன வர முடியும்? வைரக்கடையில் நுழைஞ்சோன்னா வைரம் தான் கிடைக்கும். ஸோ கடவுள்கிட்டேருந்து வர எதுவுமே எனக்கு ஆசீர்வாதம் தான் அப்படிங்கிற ஒரு நினைப்போட துன்பங்களை, வாழ்க்கையோட துன்பங்களை கூட நம்ம ஒரு ஆசீர்வாதம் எதுக்கோ கடவுள் இதை நடத்துகிறார், எதுக்கோ பகவான் நடத்தின்னு இருக்கார். இதை எவ்வளவு துன்பமாக இருந்தாலும் இது ஒரு பெரிய ஆசீர்வாதம் அப்படின்னு நம்ம அதை பார்க்க ஆரம்பிச்சிட்டோன்னா நம்மளால் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியும். அது ஒரு பெரிய ஆசீர்வாதமாக மாறுறதையும் பார்க்க முடியும். நமக்கு புரியும் எப்படி இது ஒரு ஆசீர்வாதங்கிறது. கொஞ்சம் நாள் ஆகும், ஆனால் நமக்கு தெரிஞ்சிடும். அந்த மாதிரி பண்ணினோன்னா சரண்டர் வரும் கடைசியில். அக்செப்டிங் எவ்ரி திங் அஸ் கிரேஸ் ஃப்ரம் காட். அதனால் கடவுளுடைய நாமத்தை நம்ம சொல்லிகிட்டே இருக்கணும், மந்திரத்தை சொல்லிகிட்டே இருக்கணும். கடவுள் கையில் ஒரு கருவி மட்டும்தான் அப்படிங்கிற நினைப்போடு இருக்கணும். இந்த ஒரு சின்ன வயசில் ஒரு 3 வயசு 4 வயசுலாம் நமக்கு பொம்மலாட்டம் காமிப்பேன். அந்த பொம்மலாட்டத்தில் பார்க்கும்போது அந்த ஒரு பொம்மை அழுதுன்னா நம்ம அழுவோம், அது சிரிச்சுதுன்னா நம்ம சிரிப்போம். அந்த பொம்மை தான் உயிரோட்டமாக பண்ணுறதுன்னு நினச்சிப்போம். அதுக்கப்புறம் ஒரு 2-3 வயசு போச்சுனாக்க இந்த மேலேருந்து இந்த ஸ்ட்ரிங்கை பிடிச்சி நிற்கிறது பார்ப்போம். இந்த ஸ்ட்ரிங் புல்லர்ஸ் இருப்பாள். அப்புறம் பார்த்தாக்கா அவள் தான்
அந்த வசனமே பேசுவோம், டயலாக்ஸ் பேசுகிறது அவங்க தான் இருக்கும். அவங்க தான் இந்த இதை ஸ்ட்ரிங்கை தே ஆர் புல்லிங் இல்லையா? அப்போது அந்த சமயத்தில் நமக்கு தெரியும், இந்த பொம்மைகளாகவே ஒன்றுமே ஆக்ட் பண்ணல, பொம்மைகள்லாம் கயிறை விட்டால் தொப்புன்னு விழுந்துடும் கீழே. அப்போ அந்த பொம்மைகள் வச்சனம் பேசுகிறதோ கையை காலை அசைக்கிறதோ அது எல்லாம் மேலே அந்த ஸ்ட்ரிங் புல்லர்ஸ் பண்ணுறது, மேலே இந்த கயிறை பிடிச்சிட்டு ஆட்டின்னு இருக்கிறவா பண்ணுறது அத்தனையும். அந்த மாதிரி நமக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த சைத்தன்யம் இருக்கே, அது வந்து இந்த மூச்சு காற்றை இன் பிரெத் அவுட் பிரெத், உள் மூச்சு வெளி மூச்சுன்னு அதை வந்து ஒரு கயிறு மாதிரி அசைச்சுட்டே இருக்குது. அப்போ தான் நமக்கு எண்ணங்கள் வருது, கண்ணு தெரியறது, காது கேட்குறது, மூளை வேலை செய்கிறது, நம்ம வாழ்க்கையை நம்ம நடத்துகிறோம். ஸோ இது ஒரு பப்பெட். இந்த டிவைன் பப்பெட்டியர் உள்ளுக்குள்ளே இருந்து நம்மளுடைய பிரெத்துங்கிற இந்த ஸ்ட்ரிங்கை சதா அசைச்சுட்டே இருக்க. அதுக்கப்புறம் திஸ் கம்ஸ் அலைவ். நம்ம இந்த மூளை வேலை செய்கிறது, அப்புறம் மூளை நம்ம வாழ்க்கையை நடத்துறது. நம்ம என்ன நினச்சிக்கிறோம், அந்த மூளையோடு விட்டுருவோம். நம்ம மூளை வந்து நம்ம வாழ்க்கையை நடத்துறதுன்னு நினச்சிக்கிறோம். ஆனால் அந்த மூளை உயிரோட்டமாக பண்ணணுன்னா மூச்சு காற்று இருக்கணும். அந்த மூச்சு காற்று அங்கே இருக்கணுன்னா உள்ள அந்த டிவைன் பப்பெட்டியர், அந்த சைத்தன்யம் உள்ள இருக்கணும். அதனால் இதை நம்ம புரிஞ்சுட்டு நம்ம நினைக்கிற ஒரு நினைப்பும் சுவாமிகிட்டேருந்து வருது. நம்ம பேசுகிற வார்த்தைகள்லாம் ராமகிருஷ்ண பகவான்கிட்டேருந்து வருது. நான் செய்கிற செயல்கள் எல்லாம் அவர் என்னை இயக்குவிச்சு செய்ய வைக்கிறார் அப்படின்னு நம்ம நினைக்க 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 நமக்கு வந்து ரிஃபைன்மெண்ட் இன் திங்கிங் வரும். நம்ம நினைக்கிற இதுவே மாறிடும், நம்மளுடைய கண்ணோட்டங்கள்லாம் மாறிடும். அதே மாதிரி நம்மளுடைய பேச்சுக்கெல்லாமல் நல்ல ஒரு ரிஃபைன்மெண்ட்டாக ஒரு ரிஃபைண்டாக வரும். நம்மளோட ஆக்ஷன்ஸ்லாம் ஸ்கில்ஃபுல்லாகவும் ரிஃபைண்டாகவும் வரும். ஏன்னா எல்லாத்தையுமே கடவுள் 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 நம்ம பண்ணிகிட்டே இருக்கிறதுனால அந்த ஒரு மாற்றம் ஒரு பெரிய ஆன்மீக முன்னேற்றமாக பரிணமிக்கும். ஆக இதைத்தான் ஆன்மீக வாழ்க்கை அப்படிங்கிறத நான் என்னுடைய அனுபவங்கள்லேருந்து புரிஞ்சினேன். அதை நம்ம புரிய 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 பலவிதமான அனுபவங்கள் நமக்கு வரும். அந்த அனுபவங்கள் ஒன்று நான் இந்த உடம்பு இல்லை, நான் இந்த பிரெயின் இல்லை, இந்த உள்ளே இருக்கிற சைத்தன்யம் தான் நான் அப்படிங்கிற அளவுக்கு அது நம்மளை கொண்டு போய் வருத்தும். யோகி எனக்கு ஒன்று சொல்லுவார் அடிக்கடி, நீ எவ்வளவு தூரம் கடவுளுக்கு அருகாமையில் இருக்க, இல்லை கடவுள்கிட்டேருந்து தள்ளி இருக்க, ஹவு க்ளோஸ் யூ ஆர் டு காட் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். அப்படின்னா என்ன ஒரு நிகழ்ச்சி நடந்தாலும் அதை பற்றின எண்ண ஓட்டங்கள் உங்களோடது எப்படி இருக்குன்னு பாருங்கள். என்ன ஒரு நிகழ்ச்சிக்கும் ஒட்டினாலும் உங்களுக்குள்ள அந்த நிகழ்ச்சியை பற்றி உயர்ந்த எண்ணங்கள் வருதா, இல்லை ரொம்ப தாழ்ந்த மீன் இன்டர்பிரிட்டேஷன் வருதா, இல்லை ஹை இன்டர்பிரிட்டேஷன் வருதா? அப்போ சுவாமி சொன்னார், எத்தனைக்கு எத்தனை ஹையாக ஒரு இன்டர்பிரிட்டேஷன் உனக்கு வருதோ அத்தனைக்கு எத்தனை நீ கடவுள்கிட்ட க்ளோஸாக இருக்க. எத்தனைக்கு எத்தனை ஒரு மீன் இன்டர்பிரிட்டேஷன் வருதோ அந்த அத்தனைக்கு எத்தனை நீ கடவுள்கிட்டேருந்து விலகி இருக்க. இதுதான் யாட் ஸ்டிக். நம்ம எவ்வளவு தூரம் கடவுள் கிட்டக்க இருக்கோம் தள்ளி இருக்கோங்கிறதுக்கு நம்மளுடைய எண்ண ஓட்டங்களே நமக்கு காமிச்சு கொடுத்துரும். எது ஒன்று நடந்தாலும் அதை ரொம்ப வசதியாக நினச்சிக்கிறோம். ஒன்றும் இல்லைனாலும் இது டிவைன் வில் அதனால் நடக்கிறதுனா அதுதானே ஹையஸ்ட் இன்டர்பிரிட்டேஷன் இல்லையா? கடவுளுடைய சங்கல்பத்தினால்தான் எல்லாம் நடக்கிறதுன்னு நினச்சிக்கிறது தான் ஹையஸ்ட் இன்டர்பிரிட்டேஷன். மனுஷனால் நடக்கிறது அப்படின்னு நினச்சினோன்னா அதுலேருந்து ரொம்ப மீனாக தாட்ஸ் வர ஆரம்பிச்சிடும். இவள் அவ்வளோ மோசம், அவள் அவ்வளோ மோசம், இவள் இப்படி பிஹேவ் பண்ணுறா, அவள் அப்படி பிஹேவ் பண்ணுறா, அந்த மாதிரி கண்ணா பின்னான்னு போயிடும். அது பெருக்கெடுத்துட்டே போகும். அதனால் இதுதான் என்னுடைய வாழ்க்கை. பெரிய பெரிய மகாத்மாக்கள் அவளுடைய டிவைன் ப்ரெசன்ஸ் மூலமாக கற்றுக் கொடுத்தது. என்ன நடந்தாலும் வாழ்க்கையில் பகவானுடைய நாமத்தை, பகவானுடைய மந்திரத்தை 24 மணி நேரம் ஒரு நாளைக்கு கொடுக்குறார் கடவுள். எத்தனை மணி நேரம் நம்ம கடவுளை நினைக்கிறோம், எத்தனை நிமிஷம் நினைக்கிறோம், எத்தனை மணி நேரம் கடவுளுக்காக நம்ம செலவு. அந்த தெய்வம் உள்ளே இல்லைன்னா நமக்கு மூச்சு காத்துக்கு நம்ம வெறும் பிரேத்தம். அப்போ அவர் நமக்கு ஒரு மெயின் ஸ்விட்சாக உள்ளே உட்கார்ந்துருக்க, அவர் மூலமாக அத்தனை காரியமும் நடக்கிறது. ஆனால் நம்ம அவரை நினைக்கிறது இல்லை. அதனால் இதுதான் எனக்கு இந்த வாழ்க்கையுடைய ஆன்மீக வாழ்க்கைங்கிறது கற்றுக் கொடுத்த அனுபவங்கள் மூலமாகவும் பெரியவர்களுடைய உபதேசங்கள்னாலேயும்
கத்துன்றது. இந்த குரு தத்துவங்கிறது சதா வேலை பண்ணிகிட்டே இருக்கு. அவர் சுவாமி திரிகுணாதீத்தானந்தாவோட ஒரு சேயிங் பார்த்தேன் நான் இன்றைக்கி. உன்னுடைய குருவை தேடி நீ அலையணுங்கிறது கூட கிடையாது. குரு உனக்கு உரிய சமயத்தில் அவரே உன்னை கைட் பண்ணுவார். ரெண்டாவது, அந்த குரு எப்படி இருந்தாலும் சரி, ரொம்ப வசந்த நிலையில் இருக்கிற குருவாக இருந்தாலும் சரி, இல்லை சாதாரண குருவாக இருந்தாலும் சரி, நமக்கு நீ அந்த குரு கிட்ட விஸ்வாசத்தோடையும் பக்தியோடையும் ஸ்ரத்தையோடையும் நீ செயல்பட்டேன்னா அந்த குரு தத்துவமானது உனக்கு பூரணத்தை கொடுக்கும். அப்படிங்கிற குருவனுடைய குவாலிஃபிகேஷனே வேணுங்கிறது கிடையாது. நீ குருவை எப்படி பார்க்குற, அவர்கிட்ட எவ்வளோ பக்தியோடு இருக்க, எவ்வளோ விசுவாசத்தோடு இருக்க, that மேட்டர்ஸ். இந்த குரு தத்துவம் அது பூரணமாக இருந்ததுன்னா உனக்கு பூரணத்துவம் கிடைச்சிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். அதனால் எல்லாமே நமக்கு அந்த மாதிரி வரணும்னா நாம சொல்லணும், பிரார்த்தனை பண்ணிக்கணும். பிரார்த்தனை தான் பெரிய பவர் நமக்கு கடவுள் கொடுத்துருக்கிற ஒரு பெரிய பவர் அது. அந்த பிரார்த்தனையை சாரதாம்மா லைஃப்பை பார்த்தாக்க சொல்கிறேன், நான் வேண்டிப்பேன், மற்றவாளெல்லாம் பார்க்கச்சி அவள் குறைகள்லாம் எனக்கு கண்ணுக்கு தெரியும். அப்புறம் நான் வேண்டினேன், நான் பிரார்த்தனை பண்ணிட்டேன் டிவைன் மதர்கிட்ட, என்கிட்ட இருக்கிற அந்த குறை கண்டுபிடிக்கிற இதை எடுத்துரு, நான் யார்கிட்டையுமே எந்த குறையும் பார்க்கக்கூடாது அப்படின்னு நான் வேண்டிட்டேன். அதுக்கப்புறம் என்னால் இப்போ யார்கிட்ட குறை கண்டுபிடிக்கவே முடியல அப்படிங்கிறேன். வேறுபட்ட ஒரு தெய்வீகம் அத்தனையும் பிரார்த்தனையிலேயே கிடச்சிருக்கு சாரதாம்மா. கடைசியாக அவங்களுக்கு அட்டென்ட் பண்ணின அவள் போய் கேட்குறா, ஏன்னா டெத் பெட்டில் இருக்கா, ஏதாவது எனக்கு சொல்லுங்கோ, நான் அமைதியான வாழ்க்கை வாழணும்னா யார்கிட்டையும் குறை கண்டுபிடிக்காது. நீ பீஸ்ஃபுல்லாக அமைதியான வாழ்க்கை உனக்கு வேணும்னா யார்கிட்டையும் குறை கண்டுபிடிக்கிறத விட்டுடும். டு நாட் ஃபைண்ட் ஃபால்ட் வித் அதர்ஸ். அதுதான் அவங்களுடைய கடைசி உபதேசம்னு சொன்னேன். அது ரொம்ப சத்தியம். அது நம்ம அனுபவத்தில் பார்க்கலாம். அவங்களுடைய அது பெரிய அனுகிரகம் அவங்க சொல்லிட்டு போயிருக்கிறது. அதனால் யாராவது நம்ம மேலே ஒரு அப்யூஸை போட்டால் கூட, நம்மளை ஹியூமிலியேட் பண்ணினா கூட, அவளுக்குள்ளே இருக்கிற அவளை இயக்குற அந்த தெய்வத்துக்கிட்டேருந்து தான் வருது. அதுவும் சங்கல்பத்துலேருந்து தான் வருது. அதுக்கு நான் ஏதாவது பண்ணிட்டு வந்திருப்பேன், பூர்வ ஜென்மத்தில் ஏதாவது ஒரு கெட்ட கர்மா பண்ணிட்டு வந்திருப்பேன். அந்த கெட்ட கர்மாவனால்தான் அந்த அப்யூஸும் எனக்கு வருது. இதுவும் ஆனால் இதுலேயும் அந்த கர்ஸ்லேயும் அந்த அப்யூஸ்லேயும் கூட ஒரு ஆசீர்வாதம் இருக்குது. ஏன்னா அது கடவுள்கிட்டேருந்து வருது. நீங்கள் அது கடவுள்கிட்டேருந்து வருது அப்படின்னு நினச்சிட்டேன்னா, ஏதோ ஒரு கெட்ட கர்மா என்னோடது, அதுக்குரிய தண்டனையே கடவுள் கொடுக்குறாரு இவா மூலமாக அப்படின்னு நினச்சி நான் அவங்கள விட்டுட்டு அந்த கடவுளோட அசோசியேட் பண்ணிட்டோன்னா அது ஆசீர்வாதமாக மாறிடும். நான் அனுபவத்தில் சொல்கிறேன், சத்தியம் இது. எந்த ஒரு துன்பத்தையும் கடவுள் எனக்கு கொடுக்குறார், என்னுடைய கெட்ட கர்மா தான் இருக்குது, ஆனால் இது கடவுள்கிட்டேருந்து வரதுனால இது கண்டிப்பாக ஒரு பெரிய ஆசீர்வாதம் தான் அப்படின்னு நினச்சி பாருங்க. அது எப்படி ஒரு ஆசீர்வாதமாக மாறுறது நமக்கு தெரியும். அதனால் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஆன்மீக வாழ்க்கைனா என்னங்கிறத எடுத்து சொல்ல முயற்சி செஞ்சுருக்கேன், உங்கள் கூட பகிர்ந்துட்டுருக்கேன். இன்றைக்கி ஒரு பெரிய நன்னாளில் சுவாமி திரிகுணாதீத்தானந்தா அவருடைய ஜெயந்தி டே. அதனால் இது ஒரு இன்னொரு பெரிய அனுகிரகம் நான் நினைக்கிறேன். இங்கே உங்கள் முன்னாடிலாம் உட்காந்து உங்கள் கூட இந்த அளவுக்காவது என்னால் ஷேர் பண்ணிக்க முடிஞ்சது எனக்கு ஒரு பெரிய பாக்கியம். இது ராமகிருஷ்ண பகவான் சாரதாம்மா போட்ட பிச்சை, அதை நான் எப்போது நிமிஷத்துக்கு நிமிஷம் நான் உணர்ந்துட்டுருக்கேன். நிறைய பேர் என்கிட்ட கேட்பா, ராமகிருஷ்ணர்கிட்ட இல்லாதது, சாரதாம்மா கிட்ட இல்லாதது, சுவாமிஜி கிட்ட இல்லாதது என்ன நீங்கள் யோகி ராம் சுரத்குமார் கிட்ட பார்த்தேன்னு. அவள் 3 பேரையும் நான் பார்த்தேன். அதனால தான் அவள் இல்லைங்கிறதே இல்லை. அதுக்கு தான் சொல்ல வரேன், இந்த குரு தத்துவங்கிறது நம்மளுடைய வாழ்க்கை பயணத்தில் அந்தந்த நேரத்தில் அந்தந்த கேரியர் மூலமாக நம்மளை ஒரு ஃபார்வர்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். அந்த குரு தத்துவம் தான் வேலை செய்யுது. அது நான் இன்றைக்கி ரொம்ப ஆச்சரியமாக அந்த திரிகுணாதீத்தரோட சேயிங்கை பார்க்கும்போது
நீ குருக்கிட்ட எப்படி இருக்கங்கிறது தான் முக்கியம். அந்த குரு தத்துவம் வேலை செஞ்சு உன்னை பூரணத்துக்கே கொண்டு போயிடும். குரு எப்படி இருக்காருங்கிறது நீ எடை போட வேண்டாம் அப்படின்னு இல்லை போட்டிருக்கு. அதனால் நம்ம இந்த பிறவியானது கடவுளை நினைக்கிறதுக்காக மட்டும்தான். அது எப்படியெல்லாம் நம்ம நினச்சிக்க முடியுமோ அப்படியெல்லாம் நம்ம முயற்சி பண்ணிகிட்டே இருக்கணும். யோகிஜி இன்னொன்று சொல்வார், இந்த முயற்சி தான் தபஸ்ன்னு சொல்வார். அவருடைய குரு அவரை இனிஷியேட் பண்ணும்பொழுது ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம் மந்திரம் இனிஷியேட் பண்ணிவிட்டோ பப்பா ராம்தாஸ் ஆனந்தாஷ்ரம் அவர் சொன்னார், 24 மணி நேரமும் நீ இந்த ஜபம் பண்ணு அப்படின்னு. அவர் சொன்னார், அது ஒரு வாழ் மாதிரி எனக்குள்ளே போய் வேலை பண்ணிட்டு அந்த சமயத்தில் நான் 24 மணி நேரமும் சொல்ல முடிஞ்சுதான்னு எனக்கு தெரியாது. Not that this beggar did it all the 24 hours, but this beggar was trying and trying and trying. சொல்லிட்டு என்கிட்ட சொன்னார், தேவ்கி, this trying is tapasya. நம்ம சின்ன சின்ன முயற்சியிலேருந்து பெரிய முயற்சி வரலும் கடவுளை நோக்கி என்ன பண்ணினாலும் தபஸ் தான். அந்த தபஸை கடவுளோட அனுகிரகத்தினால எல்லார் மூலமும் நடந்துகிட்டே இருக்கணும்னு நான் ராமகிருஷ்ண பகவானையும் சாரதாமாவையும் சுவாமி விவேகானந்தரையும் பிரார்த்திச்சுக்கிறேன். சுவாமி விவேகானந்தர் தான் யோகி ராம் சரத்குமாருக்கு வழிகாட்டி இந்த உன்னுடைய பணி இது இல்லை அப்படின்னு சொல்லி அவரை அந்த லைஃப்லேருந்து விடுவிச்சு ஒரு ஆன்மீக பாதையில் அனுப்பினது. விவேகானந்தா இஸ் காலிங் யூ, வாட் எவர் யூ ஆர் டூயிங் நவ் இஸ் நாட் யுவர் ஒர்க் அப்படின்னு சொல்லி அவர் அதுலேருந்து விடுவிச்சது. இப்போ விவேகானந்த சுவாமி எவ்வளவு வைப்ரண்ட்லி அலைவாக இருக்கார். ஸோ இவ்வளவு தே ஆர் லிவிங் ஆன் அண்ட் ஆன் அண்ட் ஆன், தே ஆர் இட்டர்னல் அண்ட் தேர் ஸோ வைப்ரண்ட். இவ காலை பிடிச்சிக்கிண்டு எல்லாரோடைய வாழ்க்கையும் கடை தேரணும்னு பகவான்கிட்டக்கு நான் பிரார்த்திச்சுக்கிறேன். தேங்க்யூ ஆல் ஸோ மச். சுவாமிஜி, ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு யூ.